ம். அந்த பூல்ஸ் அதுக்குள்ள ஒரு யூஆர்எல்ஸ் இருக்குல்ல .py ஆமா, அது ஆமா. அது அது வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணணுமா அந்த ஃபைலு? கண்டிப்பா நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு ஆப்க்குள்ளேயும் நம்ம ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணி நம்ம ரூட் பண்ணணும் இங்க. ஓகே. ஓகேங்களா? இதுக்குள்ள வியூஸ், யூஆர்எல்ஸ் இந்த மாடல்ஸ் இது வந்து டேட்டாபேஸ். யூஆர்எல்ஸ் வந்துட்டு என்னென்ன யூஆர்எல் நம்ம ரூட் பண்ண போறோம். வியூஸ்ன்றது என்னென்ன ஃபங்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இங்க மோஸ்ட்லி இங்க தான் வேலை இருக்கும். இதே ரெஸ்ட் API இல்லைன்னா அட்மின்ல வேலை இருக்கும். இந்த ஆப், டெஸ்ட் மோஸ்ட்லி நீங்க கை வைக்க மாட்டீங்க. டெஸ்டரா இருந்தா test.py கை வைப்பீங்க. சரிங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. புரிஞ்சுதா? புரிஞ்சது ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. அந்த விஷுவல் ஸ்டுடியோல அந்த கீழ வாங்க. அந்த யூஆர்எல்ஸ் வந்து நம்ம என்னென்ன யூஆர்எல் ஹேண்டில் பண்றோமோ அதெல்லாம் இதுல யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல? ம். அப்போ மேல உள்ள அந்த மை சைட்ன்னு இருக்குல்ல? ம். அந்த யூஆர்எல்ஸ் அதுல அது URL ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்ம கீழ யூஸ் பண்ணும்போது அது மேல ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? அதுல நம்ம கை வைக்க தேவையில்ல? அதாவது மை சைட் Django admin start project மை சைட் நீங்க கிரியேட் பண்றப்ப இது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அது கிரியேட் ஆகும் ப்ரோ. பட் நம்ம அதுல எதுவும் எக்ஸ்ட்ரா அதுல கோட் வந்துட்டு நம்ம இந்த யூஆர்எலோட ஆப் நேம் எல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்ப ஆட் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா? ஆமா. இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே. அப்போதானே இங்க வரும் நமக்கு. அவ்வளவுதான் ப்ரோ. புரியுதா? ஓகே. ஓகே ப்ரோ. யூஆர்எல் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணதுல அப்ளை பண்ணிட்டு திரும்ப அத நம்ம அங்க கால் பண்ணுவோம். லைக் தட். ஓகே. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப மேனுவலா நம்ம ஒண்ணு கிரியேட் பண்றோம்னா அதை ஆட் பண்ணாதானே வரும். ஒரு இடத்துல ஒரு கால் கொடுத்தா தானே வரும். அதுதான் நம்ம இன்க்ளூட்ன்ற இடத்துல கால் கொடுக்குறோம். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. புரியுது. ஓகே. சரி அடுத்து